ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் லாஃப்ட் விசிட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த லாஃப்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டில் கருங்கல் பகுதியில் இருக்கக்கூடிய பாலவிளைன்னு சொல்கிற இடத்துல தான் இருக்குது. இந்த லாஃப்ட்டை மெயின்டைன் பண்ணுறது, இந்த லாஃப்ட்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தி ப்ரோ. ஸோ இவரோட லாஃப்ட் கருடா லாஃப்ட். இந்த லாஃப்ட்டில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் பற்றி உள்ள ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ, இப்போ நீங்கள் எது மாதிரிப்பட்ட பேர்ட்ஸ்லாம் செட் பண்ணியிருக்கீங்க ப்ரோ? என்கிட்ட ஃபேன்டைல்ஸ், அப்புறம் முஸ்கி, பியூட்டி ஹோமர், ஷேட்டின், அப்புறம் ஆஸ்திரேலியன், அப்புறம் ஹோமர்ஸ், இதெல்லாம் நான் செட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, சூப்பர் சூப்பர். அப்புறம் ப்ரோ, நீங்கள் ஒரு அக்வேரியம் வச்சுருக்கதாகவும் சொன்னீங்கல்ல ப்ரோ, அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் வந்து கீழ்குளம்னு சொல்கிற பிளேஸில் வந்து கர்டா அக்வேரியம் வச்சுருக்கேன் ப்ரோ. என்கிட்ட ஃபிஷஸ் அப்புறம் பெட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே ப்ரோ. அப்புறம் நம்ம அக்வேரியம் பற்றி உள்ள டீட்டெயில்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம்ல ப்ரோ? ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக. ஓகே ப்ரோ. அப்போ நம்ம உங்கள் பேர்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே ப்ரோ? ஓகே ப்ரோ. ப்ரோ, அந்த பியூட்டி ஹோமர் எப்படி ப்ரோ? ப்ரீடிங் பேர் தானா இல்லை எப்படி? இந்த பியூட்டி ஹோமர் வந்து ப்ரீடிங் பேர் தான் ப்ரோ. இது வந்து நம்மக்கிட்ட 2 டைம் சிக்ஸ் எடுத்திருக்கு. 2 டைம் சிக்ஸுமே சேல் ஆகிடுச்சு. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. அப்புறம் ப்ரோ, இந்த ஒயிட் முஸ்கி பற்றி சொல்லுங்கள். வீடியோவில் பார்க்கும்போதே நல்லா ஷேக்கிங், ஸ்டாண்டிங்லாம் ரொம்ப நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இந்த பேர்டு எப்படி ப்ரோ? ப்ரீடிங் பேர் தானா இல்லை எப்படி? உங்கள்கிட்ட சிக்ஸ் ஏதாச்சும் வந்திருக்கா? என்கிட்ட இருக்கிறதுல ஒயிட் முஸ்கி வந்து நல்ல குவாலிட்டி பேர்டு ப்ரோ. இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச நல்ல குவாலிட்டி, நல்ல ஷேக்கிங்கும் இருக்கும், நல்ல ஸ்டாண்டிங்கும் இருக்கும். இது வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு ப்ரீடிங் பேர் இருக்குது ப்ரோ. ஒரு 2 செட்டு ப்ரீடிங் பேர் நான் வச்சுருக்கேன். ஓகே ஓகே ப்ரோ. அப்புறம் ப்ரோ, இந்த ஜாக்கோபின் பற்றி ஒன்று சொல்லுங்களேன் ப்ரோ. இது ஜாக்கோபியன் வந்து ப்ரீடிங் பேர் ப்ரோ. இதை நான் இப்போ வெளியிலேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ப்ரீடிங் பர்பஸுக்கு வேண்டி நான் வந்து ஹேர் எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ ஹேர் இருந்ததுன்னா அதுக்கு வெளியில் பார்வையெல்லாம் மறைக்கும். அதனால் இப்படி கட் பண்ணியிருந்தால் ப்ரீடிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ, சூப்பர் சூப்பர். அது கட் பண்ணியிருக்கிறது வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ ஓகே ப்ரோ. இப்போ ப்ரீடிங் பர்பஸுக்காக நீங்கள் இந்த ஹேர் கட் பண்ணியிருக்கீங்க தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக. அப்புறம் ப்ரோ, இந்த முஸ்கியை பற்றி ஒன்று சொல்லுங்களேன். பேர்டு பார்க்கும்போதே நல்லா இருக்குது. ஸ்டாண்டிங், ஷேக்கிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எப்படி ப்ரோ? ப்ரீடிங் பேர் தானா? இதான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ப்ரீடிங் பேர் தான் ப்ரோ. ஓரளவு முஸ்கி எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் என்கிட்ட. ஓகே ப்ரோ, ஓகே. நம்ம பேர்ட்ஸ் பார்க்கும்போதே உங்கள் கலெக்ஷன் நல்லா இருக்குன்னு தெரியுது. பேர்ட்ஸ் எல்லாமே நல்லா ஸ்டாண்டிங், நல்ல ஷேக்கிங்கோடு இருக்குது ப்ரோ. சூப்பர் சூப்பர். அப்புறம் ப்ரோ, இந்த காஃபி முஸ்கியும் சூப்பராக இருக்குது. சேம் இதுவும் உங்கள்கிட்ட ப்ரீடிங் பேர் தானா இல்லை எப்படி ப்ரோ? அதை பற்றி ஒன்று சொல்லுங்களேன். இதுவும் என்கிட்ட இருக்கிற ப்ரீடிங் பேர் தான் ப்ரோ. இதெல்லாம் ஷேக்கிங் அப்புறம் மார்க்கிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ரோ. நல்ல குவாலிட்டி பேர்டு இதெல்லாம். ஓகே ப்ரோ. நம்ம வியூவர்ஸ் எல்லாமே வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். பேர்டோட ஸ்டாண்டிங், ஷேக்கிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது நான் பார்த்ததில். ஓகே ப்ரோ, சூப்பர். அப்புறம் ப்ரோ, இந்த ரெட் ஆஸ்திரேலியன் பற்றி ஒன்று சொல்லுங்களேன். இது எப்படி? ப்ரீடிங் பேர் தானா இல்லை எப்படி? இது ப்ரீடிங் பேர் தான் ப்ரோ. நம்ம வச்சுருக்கிறதெல்லாம் ஓரளவு ப்ரீடிங் பேர் தான் வச்சுருப்பேன். இது வந்து பூட் வந்து கட் பண்ணி விட்ருக்கேன். பூட் வந்து நல்ல லெந்தாக தான் இருக்கும். கட் பண்ணி விட்ருக்கனால இப்படி இருக்குது. ஓகே ப்ரோ. அப்போ ப்ரீடிங் பர்பஸ்க்காக நீங்கள் இதுக்கும் பூட் கட் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக. நான் வந்து பூட்டெல்லாம் கட் பண்ணி விட்ருவேன். இருந்தாலும் கொஞ்ச நாளையில் அது ஆட்டோமேட்டிக்காக தொழிஞ்சு திரும்ப முளைச்சி வரும். ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. அப்போ உங்கள்கிட்ட இப்போ ரெட் ஆஸ்திரேலியனில் வந்து 2 பேர் வச்சுருக்கீங்க தானே ப்ரோ? ப்ரீடிங் பேர். ஆமாம் ப்ரோ, ரெட் ஆஸ்திரேலியன் 2 பேர் வச்சுருக்கேன். ஓகே ஓகே ப்ரோ. அப்புறம் ப்ரோ, இந்த ஒயிட் ஆஸ்திரேலியன் எப்படி ப்ரோ? ப்ரீடிங் பேர் தானா? ஆமாம் ப்ரோ, இது ஒயிட் ஆஸ்திரேலியன் வந்து ப்ரீடிங் பேர் தான் ப்ரோ. நான் வந்து 2 பேர் வச்சுருக்கேன். கன்டினியூஸாக சிக் எடுத்துகிட்டு தான் இருக்குது. உடனே சேலம் ஆயிடுது. ஓகே ஓகே ப்ரோ.
அப்புறம் ப்ரோ உங்க ஃபேன்டெயில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க இந்தியன் ஃபேன்டெயில் மட்டும் தான் பண்றீங்களா ப்ரோ? அப்புறம் எத மாரிப்பட்ட கலர்ஸ்லாம் போடுறீங்கன்னு ஒண்ணு டீட்டெயிலா சொல்லுங்களேன் ப்ரோ. ப்ரோ நான் இந்தியன் ஃபேன்டெயில் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஓரளவு நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே ப்ரீடிங் பேர்ஸ் தான். நம்மக்கிட்ட ஒயிட்டு, பிளாக்கு, அப்புறம் ப்ளூ பார் அது வச்சுருக்கேன். பிளாக்கும் ப்ளூ பாரும் இன்னும் ப்ரீடிங் ஸ்டேஜ் வரல. மீதி எல்லாமே ஓரளவு ப்ரீடிங் பேர் தான். அப்புறம் நம்மள்ட்ட மிக்ஸ்டு கலர் அப்படி அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் ப்ரோ உங்க ஃபேன்டெயில்ல இனி ஒண்ணு, நான் வந்து இந்தியன் ஃபேன்டெயில்ல டெயில் மார்க் ரொம்ப ரேரா தான் பார்த்துருக்கேன். பட் உங்க லாஃப்ட்லயும் இந்த டெயில் மார்க் ஃபேன்டெயில் பார்க்குறேன். இது எப்படி ப்ரோ? பியூர் தானா? இல்ல டெயில் மார்க் லைன்லேருந்து வந்ததா? நம்மள்ட்ட இருக்கிறது அது டெயில் மார்க் லைனேஜ் ப்ரோ. அது ஓகே, ஓகே ப்ரோ. அதான் பார்த்துருந்தேன். பேர்ட் வந்து சேம் டெயில் மார்க் அதே மாரி தான் வந்திருக்கு. அப்புறம் ப்ரோ உங்கள்ட்ட இருக்க இந்த சாட்டின் பத்தி ஒண்ணு சொல்லுங்களேன் ப்ரோ. இது எப்படி ப்ரீடிங் பேர் தானா? ஆமாம் ப்ரோ, இது ப்ரீடிங் பேர் தான். இது நம்மள்ட்ட சேட்டின் வந்து ஒரு பேர் தான் இருக்குது. இதில் வந்து ஃபீமேலில் வந்து மிஸ் மார்க்கிங் இருக்குது. இருந்தாலும் அதுலேருந்து வர சிக்ஸ் எல்லாம் வந்து இதுவரை கிளியராக தான் வந்துட்டுருக்கு. நம்மக்கிட்ட ஒரு 4 கிளச் இதுவரை எடுத்திருக்கு. ஒரு எல்லா தடவையும் சிக்ஸ் வந்து கிளியராக பர்ஃபெக்ட் மார்க்கிங்கில் தான் வந்துட்டுருக்கு. ஓ! ஓகே ப்ரோ. ஓகே, ஓகே. அப்ப பேரண்ட்ஸ்ல வந்து மிஸ் மார்க்கிங் இருக்கு. பட் சிக்ல வந்து நல்ல மார்க்கிங்கோட தான் வருது. ஓகே ப்ரோ. சூப்பர், சூப்பர். அப்புறம் ப்ரோ இந்த பவுடர் பத்தி ஒண்ணு சொல்லுங்க ப்ரோ. இது எப்படி ப்ரீடிங் பேர் தானா? இல்லை ப்ரோ, இது ப்ரீடிங் பேர் கிடையாது. இதை நான் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிட்டு அதனால் எடுத்து போட்டிருக்கேன். சும்மா என் ஆசைக்கு வேண்டி நான் வச்சுருக்கேன். ஓகே, ஓகே ப்ரோ. அப்ப இன்னும் ப்ரீடிங் ஸ்டார்ட் ஆகல. அப்படிதானே ப்ரோ? இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீடிங்காக ரெடி ஆயிருக்கா? இல்ல எப்படி ப்ரோ? இல்லை ப்ரோ, இப்போ ஒரு 8 கள்ளி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் ப்ரீடிங் ஆயிரும். ஓகே, ஓகே ப்ரோ. அப்புறம் ப்ரோ நீங்க ஹோமர்ஸ் கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? இது எப்படி ப்ரோ? நீங்க ரேஸ் பண்ற மாரி ஏதாச்சும் ஐடியா இருக்குதா? இல்ல நீங்க சிம்பிளா செட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அத பத்தி ஒண்ணு சொல்லுங்களேன் ப்ரோ. நான் சிம்பிளாக தான் செட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. இது வந்து நம்மக்கிட்ட ஒரு 5 பேர் ஹோமர் இருக்குது. எல்லாமே நல்ல லைனேஜ் பேட்ஸ் வெளியிலேருந்து பார்த்து பார்த்து கலெக்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகே, ஓகே ப்ரோ. அப்ப நல்ல குவாலிட்டியான பேர்ட்ஸா செட் பண்ணி போட்டுருக்கீங்க. அப்படிதானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ, எல்லாமே நல்ல லைனேஜ் பேட்ஸ் தான். ஓகே ப்ரோ. அப்புறம் ப்ரோ இந்த பேர்டு பத்தி ஒண்ணு சொல்லுங்களேன் ப்ரோ. பேர்டு பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அதே நேரத்துல ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. பேர்டு ரொம்ப நல்லா இருக்க மாரி இருக்கு. இந்த பேர்டு எப்படி ப்ரோ? கிராஸ் ப்ரீடா? அத பத்தி ஒண்ணு சொல்லுங்களேன். இது வந்து ஃப்ரில்லுக்கும் ஃபேன்டைலும் கிராஸ் ப்ரீடு ப்ரோ. இது வந்து என்கிட்ட எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தது. அது வந்து எனக்கு பிடிச்சதுனால அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஓகே ப்ரோ. ஓகே சூப்பர். பேர்டு பார்க்கும்போதே ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது. அப்புறம் ப்ரோ உங்க லாஃப்ட்டுக்கு வந்ததுல எல்லா பேர்ட்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணேன். உங்க பேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியான பேர்ட்ஸ் தான் செட் பண்ணியிருக்கீங்க. ஜாக்கோபின், ஃபேன்டெயில், முஸ்கி எல்லாமே நல்லா குவாலிட்டியான பேர்ட்ஸ் தான் செட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஸ்பெஷலாக சொல்லப்போனால் உங்கள் முஸ்கி கலெக்ஷன்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த பேர்ட்ஸோட ஷேக்கிங்காக இருக்கட்டும், ஸ்டாண்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து ப்ரோ நீங்கள் கலெக்ட் பண்ணீங்க? ஏதாவது கேரளா அது மாதிரிப்பட்ட இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணீங்களா? இல்லை அதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ. நான் நிறைய இடத்துலேருந்து முஸ்கி கலெக்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. இருந்தாலும் நம்ம ஸ்பெஷலாக திசைன் உலையிலேருந்து ரூபாண்ணா அவங்க பேட்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அவர்கிட்டேருந்து தான் நிறைய பேட்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகே ப்ரோ. இப்போ திசைனவெளியிலேருந்து ரூபன் அவர்கிட்டேருந்து உள்ள பேர்ட்ஸ்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓகே ப்ரோ சூப்பர். அப்போ உங்கள்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸில் மேஜர் கலெக்ஷன் வந்து நம்ம அவர்கிட்டேருந்து எடுத்த பேர்ட்ஸ் தான். அப்படி தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ, அவர்கிட்டேருந்து எடுத்தது தான். ஓகே ப்ரோ சூப்பர். பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி ப்ரோ அவரோட கருடா லாஃப்ட் பற்றி உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்த்தோம். இனி வரக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவரோட அக்வேரியம் செட்டப், ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அக்வேரியம் பெட் ஷாப் பற்றி உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இனிமேல் அந்த மாதிரிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.